ஏய் அப்பு இங்கிட்டு போங்க பின்னாடி குடிங்க. தண்ணி அடிச்சா அமைதியா வீட்டுல போய் தூங்கணும். பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்கூடாது. ஊருக்கு நல்லதுதான் செய்யணும். ஒண்ணும் செய்ய வேண்டாம். நல்லது செய்யணும் பரவாயில்ல. வாசல்ல வண்டி ஓட்ட தெரியாம யாராவது வந்தாலும் ஏற்றிடுவாங்க. ஏற்றி அவ்வளவு சொல்லக்கூடாது. இங்க ஒருத்தர் மல்லாக்க படுத்துக்கிட்டு ரோட்டை பத்தியும் கவலை இல்லை, வீட்டை பத்தியும் கவலை இல்லை, நாட்டை பத்தியும் கவலை இல்லைன்னு சும்மா ஜாலியா நடு ரோட்ல உட்காந்து கால் மேல கால் போட்டு பாடிக்கிட்டு இருந்திருக்காரு. உடனே அங்கிருந்து காவல்துறையினர் வந்து பேயா விரட்டி அடிச்ச சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதே சமயத்துல சிரிப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. யாருப்பா அவரு வாங்க பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர்ல இருந்து அருப்புக்கோட்டை போற பிரதான சாலை ஒண்ணு இருக்கு. இந்த சாலை வழியா பிடாரிசேரி அப்படிங்கிற இடத்துல 30 வயசு மதிக்கத்தக்க பிரபு பாண்டியன் அப்படிங்கிற இளைஞர் காலு மேல காலை போட்டு படுத்து தூங்கி இருக்காரு. அதே ஊரை சேர்ந்த சில பேர் அவர் அப்புறப்படுத்த ரொம்ப ட்ரை பண்ணிருக்காங்க. வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. அவங்க கிட்ட போய் சண்டை போட்டிருக்காரு. இதுக்கப்புறமா சம்பவ இடத்துக்கு வந்த பார்த்திபனூர் போலீசார் சாலைக்கு நடுவுல விட்டத்தை பார்த்த மாதிரி படுத்துக்கிட்டு இருந்தவரை அப்புறப்படுத்துற பணியில ஈடுபட்டிருக்காங்க. அப்போ போலீஸ்காரங்க கிட்டையும் அந்த இளைஞர் பயப்படாம வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. இதை தொடர்ந்து ரொம்ப நேரம் வாக்குவாதத்துக்கு அப்புறமா எப்படியோ போலீசார் அங்க இருந்து அவரை பேயா விரட்டி இருக்காங்க. பிடாரிசேரி கிராமத்துல புதிய நியாய விலை கடை திறப்பு விழாவுக்காக பரமக்குடி எம்எல்ஏ முருகேசன் வர இருந்திருக்காரு. அதுக்காக ஒலிபெருக்கி மூலமா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பாடல்கள் அங்க பாடிக்கிட்டு இருந்தது. அந்த பாடல்களுக்கு ஏத்த மாதிரி கை கால்களை அசைச்சுக்கிட்டு யார பத்தியும் எனக்கு கவலை இல்ல சாமி, நான் பாட்டுக்கு நான் படுத்து விட்டத்தை பாத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நடு ரோட்ல படுத்துட்டு இருந்தவரை பார்த்து எல்லாருமே அங்க சிரிச்சுட்டு போயிருக்காங்க. இந்த சம்பவத்தினால அங்க கொஞ்ச நேரம் பரபரப்பு ஏற்பட்டாலும் மக்கள் இதை பார்த்து பயங்கரமா சிரிச்சிருக்காங்க.